பன்னீர் பட்டர் மசாலானா பட்டர் இல்லைன்னா அது ஆயில் வச்சு கூட நம்ம சப்ஸ்டியூட்டாக வச்சு கூட பண்ணுவோம். பட் இந்த ரெசிபி வந்து அது ரெண்டுமே இல்லாமல் மட்டர் பன்னீர் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு வெர்ஷன். ஸோ கண்டிப்பாக எல்லாரும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அதோட ரெசிபி நம்ம போயிடலாம். ஒரு பவுலில் 2 கப் தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சம் பெரிய வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, அதுக்கப்புறமா கேஷ்யூஸ், அதுக்கப்புறமா பட்டை, கொஞ்சம் மிளகு. எந்த அளவுக்கு தக்காளி எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு வெங்காயம் ரெண்டும் ஈக்குவல் குவான்டிட்டியில் எடுத்துக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும், பேலன்ஸாக இருக்கும்போது. ஓகேவா? இது இப்போ நல்லா நம்ம பாயில் பண்ண வச்சிடலாம். நல்லா கொதி வரணும். ஒரு 10 நிமிஷத்துக்கு இது நல்லா கொதிக்கணும். நல்லா கொதிச்சு வந்ததும் இது நல்லா வடிகட்டிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இது ஒரு கடாயில் அப்படி பிளெயினாக அதை ஊற்றி நல்லா கொதிக்கட்டும். ஒரு 3-4 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா கரம் மசாலா, மல்லித்தூள், மிளகாத்தூள், மஞ்சத்தூள், 1 கப்பு நிறைய பச்சை பட்டாணி, ஃப்ரெஷ் பச்சை பட்டாணி, அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு இந்த டைமில் தண்ணி வேணும், ரொம்ப கெட்டியாக இருக்குன்னா தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா கொதிக்க வச்சதுக்கப்புறமா நம்ம பன்னீர், இதுக்கு தேவையான அளவுக்கு சுகர் எல்லாத்தையும் போட்டு, தேவையான உப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா கலர் எடுத்துக்கோங்க. கடைசியில் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ் க்ரீம் போட்டு கொத்தமல்லி தூவி எடுத்தோம்னா சிம்பிளாக பண்ணக்கூடிய ஹெல்த்தியான ஒரு வெர்ஷன் மட்டர் பன்னீர் ரெடி. ஸோ கண்டிப்பாக எல்லாரும் வீட்லையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.